Hi friends, இந்த வீடியோவில் வந்து NS200 ரேடியேட்டர் கார்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மாட்டும் போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட டேரெக்டாக DM பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கின ரேடியேட்டர் கார்டை வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு. சில்வர் கலரில் வாங்கியிருந்தேன். எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஓகே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வாங்கிட்டேன். நான் இது இங்கே பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா த்ராட்லர் ஸ்பிட் ஷாப்பில் வாங்கினேன், கோயம்புத்தூரில். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர். இதான் உங்களுக்கே தெரியுதா, இது ரெண்டு மட்டும்தான் வாங்கினேன். இப்போ வந்து என்னென்ன போல்ட்டெல்லாம் கழட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரேடியேட்டருக்கு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கழட்டணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத கழட்ட தேவையில்லை, அது ஒன்று நீங்கள் கழட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே அங்கே ஒரு போல்ட் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதையும் நீங்கள் கழட்டணும். அதுவே ஆப்போசிட் சைடு அதே மாதிரி வந்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹாரன் இருக்குது, ஹாரனோட போல்ட்டையும் நீங்கள் கழட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கழட்டினதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் நீங்கள் கழட்டணும். இந்த ஹாரனோட இந்த ஒயரிங் வந்து எது ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டேப் சுற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லெஃப்ட் இது ரைட் அப்படிங்கிறது. அதை மாற்றி குத்திட்டிங்கன்னா ஹார்ன் ஒர்க் ஆகாது, அதை கவனமாக இருந்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும், அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஸ்க்ரூ வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கழட்டினா தான் ரேடியேட்டர் கார்டு வந்து பழசு வந்து கழண்டு வரும். இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ரேடியேட்டர் கார்டு வந்து கழட்டுங்க. A few moments later. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டை வந்து பழசாக இருக்கிறத வந்து கழட்டிட்டேன். அது PVCயில் தான் இருக்குது, அவ்வளோ ப்ரொடெக்ஷன் ஒன்றும் கிடையாது. அதனால தான் இப்போ வந்து நான் அப்கிரேட் பண்ணுறேன். பழசை வந்து நான் கழட்டிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ரேடியேட்டர் கார்டு அதை ஒன்றும் இல்லை, அந்த பல்சர் அப்படிங்கிறது வந்து சென்டராக வரணும் அப்படின்னா அதை வந்து அப்படியே திருப்பி வச்சிடாதீங்க. அந்த வேர்டிங் வந்து சென்டராக வரணும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பழசை எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி வந்து இதையும் மாட்டிடுங்க. மேக்ஸிமம் வந்து சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்கும்போது NS200 அப்படின்னு கேட்டு வாங்குங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா சைஸ் எதுவுமே டிஃபர் ஆகாது. நீங்கள் கழட்டின இடத்துல வந்து அந்த போல்ட்டை வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் வந்து உங்களுக்கு வீட்டில் ரப்பர் வாஷர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பெட்ரு, போட்டு டைட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து வைப்ரேஷனுக்காக அது கொஞ்சம் ஆடி லூஸ் ஆகாமல் இருக்கும். அந்த வாஷரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ ஒரு ஹார்ட்வேர் கடையிலையோ இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயே கேட்டிங்கன்னா வாஷர் கொடுப்பாங்க, ரப்பர் வாஷர். அது வந்து ஒரு ரூபா கூட வராது. ஒரு 3 வாஷர் வாங்கி சுற்றி வச்சு போல்ட் வச்சு டைட் பண்ணிடுங்க. இது நான் சொல்கிறது அடிஷ்னல் ப்ரிகாஷன் தான். நீங்கள் அப்படியே மாற்றுறதுனால மாட்டலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னல் ப்ரிகாஷன் தான். நீங்கள் அப்படியே மாற்றுறதுனால மாற்றலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. போட்டு வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ரேடியேட்டர் கார்டு. மற்றது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது மாட்டினதுக்கப்புறம் ஹாரன் வந்து கழட்டின மாதிரியே மாட்டணும். அது எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஸ்லைடர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிடுச்சு, அதையும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைடும் இருக்க போல்ட்டும் போட்டு மேக்ஸிமம் டைட் வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஓவர் டைட் வைக்காதீங்க, இது கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் டைட்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப பிடிச்சி இது பண்ணிருக்காதீங்க. ஒரு அளவுக்கு டைட் வச்சிங்கன்னா போதும். நான் வந்து இதில் டைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப டைட் வச்சு அந்த பிளேட்லாம் பெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ரொம்ப டைட் வைக்காதீங்க, ஒரு அளவுக்கு மீடியமான டைட் வச்சிங்கனாலே போதும். அதுக்குன்னு ரொம்ப லூஸ் பண்ணி கழண்டு விழுகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு அளவுக்கு மீடியமான டைட் வச்சிங்கன்னா போதும். அந்த போல்ட் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இப்போ ஹாரன் மாட்டுங்க. ஹாரன் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வச்சு, நான் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் டேப் அடிச்சுக்கோங்க. நான் வந்து லெஃப்ட் சைடு டேப் அடித்தேன், அதனால் வந்து அந்த டேப் இருக்க சைடு வந்து லெஃப்ட் சைடு அப்படின்னு நான் வச்சுட்டு நான் வந்து ப்ளக் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் ப்ளக் பண்ணிட்டு அந்த ஹாரனோட போல்ட் வந்து அது ஒரு வாஷர் இருக்கும், அது நான் மிஸ் பண்ணிட்டேன் மாட்டும்போது. போல்ட் மட்டும்தான் மாட்டேன், நீங்கள் அது மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து அந்த வாஷரை போட்டு அங்கே டைட் பண்ணுங்கள். என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. நிறைய பேர் வந்து NS200 வச்சுருக்கவங்க வந்து
இதை பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இது எவ்வளோ சீக்கிரம் அப்கிரேட் பண்ண முடியுமோ அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது நல்ல ப்ரொடெக்ஷன். ரேடியேட்டர் போச்சு அப்படின்னா 4000 கிட்ட வரும் ரேடியேட்டரோட அசம்பிளி. அதனால் வந்து இது மேக்ஸிமம் வந்து சீக்கிரமாக மாட்ட முடிஞ்சால் மாட்டிடுங்க. காசுக்காக பார்க்காதீங்க. இது வந்து நல்லாவே ப்ரொடெக்ஷன். வண்டியோட கொடுக்கறத விட இது வந்து அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன். அதுக்காக தான் நான் அப்கிரேட் பண்ணேன். நீங்களும் பண்ணாதவங்க வந்து பண்ணிடுங்க. இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் NS200 ரிவ்யூ வீடியோ, பழைய வீடியோலாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு மாட்டுறது சிம்பிளான வேலை தான். கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ மாட்டினதுக்கப்புறம் வண்டியோட லுக் எப்போ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ். உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த ஃப்ரேம் ஸ்லைடர் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். மாங்குன்னு பம்பரை கழட்டி, அந்த அலன்கியை கழட்டி, கீழே இருக்க அந்த போல்ட்டையும் கழட்டி, எல்லாத்தையும் ஒரு வழியாக கழட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் போராடி மேக்ஸிமம் எல்லாத்தையும் கழட்டியாச்சு. கழட்டிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே ஃப்ரேம் ஸ்லைடர் மாட்டலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா மியூசிக்